ஒரு கருத்தை நாம் ஆழமாக மனசில் வச்சுக்கணும். பிராமணர் என்ற சொல் எப்படி வந்ததுங்கிறத நான் ஆய்வு பண்ணி சொன்னதுனால பார்ப்பனர்களை பிராமணர் என்று அழைக்கலாமா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. அவன் கலப்பில் பிறந்தவன் தான். இருந்தாலும் இப்போ போய் அவனை பிராமணன் அழைக்கக்கூடாது. ஏன் அழைக்கக்கூடாதுன்னு சொன்னால், அவன் பிராமணன் என்ற சொல் அன்னைக்கு ஏய் நீ எங்களுக்கு பிறந்தவன்டா நீ அப்படின்னு சொன்ன ஒரு நிலைங்கிறது சாதாரண நிலை. இன்றைக்கி அவனை எப்படி ஆக்கி வச்சுருக்கான், அதை பிரம்மாவனுடைய முகத்தில் பிறந்தவன் பிராமணன் அவன் ஆக்கிட்ட பிறகு அதை நான் போய் இனிமே சொல்லக்கூடாது. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பிராமணன் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் அழைக்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னால் நடப்பிலே அது மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. கலப்பில் பிறந்தவன் என்ற பொருள் மாறி பிரம்மாவனுடைய தலையில் பிறந்தவன் என்று மாறிவிட்ட காரணத்தினாலே இனிமேல் நம்ம அந்த சொல்ல அவனை அழைக்க பயன்படுத்தக்கூடாது. எப்படிதான் சொல்லணும் அப்படின்னா, பார்ப்பனர் என்ற சொல், அதை கூட நீங்கள் வெறும் பார்ப்பனர்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயத்தில் தேவனைய பாவாணர் நமக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறார். இரு கூறு பார்ப்பனர்கள், ஒன்று தமிழ் வழி பார்ப்பனர்கள், அவங்க தான் நம்ம முதல்ல இருந்தது. அந்த பார்ப்பனர் பொறுப்பை என்ன செஞ்சுட்டான், இவன் தனதாக்கி கொண்டதுனால அவனை நாம் எப்போ அழைக்கிற போதும் ஆரிய பார்ப்பனர்கள் என்றே அழைக்க வேண்டும். ஆரிய பார்ப்பனர் அதுதான் கரெக்ட். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியா முழுக்க தேர் ஆல் ஆரியன்ஸ். ஆனால் அவன் எந்த சொல்ல உருவாக்கி வச்சிருக்கிறான், பிராமணன் என்று சொல்ல. தனக்கு கலப்பில் பிறந்தவன் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பெயரை ஒரு புராணத்தை எழுதி சாஸ்திரத்தை எழுதி நான் அதுலேயே பாருங்க ரெண்டு விதம். ஒரு இடத்துல அந்த எப்போவுமே உண்மை என்ன ஒன்றா இருக்கும், பித்தலாட்டம்னா பல விதமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லும்போது பிரம்மன் படைச்சான்னு வர்ணத்தங்கிறான். ஒரு இடத்துல சொல்லும்போது பகவத்கீதையில் என்ன சொல்கிறான், கிருஷ்ணன் நான் படைச்சங்கிறான். இல்லை எவன்டா படைச்சான், முதல்ல நீங்கள் போனதுக்குள்ள வழக்கு தீர்த்துட்டு வாங்கன்னு கேட்டால் இந்த மோசடி அம்பலமாகிவிடும். ஏன்னா உண்மை இல்லை. அது உண்மை என்னன்னா, அவன் கலப்பில் பிறந்தவன் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பெயரை இவன் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் இதிகாசங்களையும் காட்டி வர்ணமாக அமாத்தி நான் பிரம்மாவனுடைய முகத்திலே பிறந்த உயர்ந்தவன் என்று ஆக்கிவிட்டான். அப்போ இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கிறோம். பிராமணன், பார்ப்பனர். அடுத்தது என்ன, யாருங்க, ஐயர். அப்புறம் இன்னொன்று அந்தணர். அது முடிஞ்சிச்சு. அந்தணரா யாருன்னு சொல்லிட்டோம். இப்போ எஞ்சி நிற்கிறது யாரு, ஐயர். நல்லா கவனிங்க. ஐயர் என்பது ஒரு ஜாதிக்கு உரியதில்லை. எப்படி அந்தணர் என்பது ஒரு ஒரு பிரிவுக்கு உரியதில்லை. பிரிவுங்கிறது வேற, ஜாதி வர்ணங்கிறது வேற. பிரிவுங்கிறது நம்ம சொன்னோம் பாருங்க, அரசன், வணிகன், அந்தணர் அப்படின்னு சொல்லி வந்தது போல. இதில் ஐயர் என்பது யார் அப்படின்னா, ஐ என்பது எப்பொழுது சொல்லப்படும்னா, இங்கேருந்து போகிறோம் ஒரு ஆச்சரியமானது பார்த்தா ஐ அப்படின்றோம். வியப்பு சொல்லுது, வியப்பின் வெளிப்பாடு. அப்போ யாரை பார்த்து நாம் வியப்போம், ரொம்ப மிக உயர்ந்தவர்களை பார்த்து வியப்போம். தமிழர்களில் யார் மிகச்சிறந்த சான்றோர்களாக இருந்தார்களோ, அறிஞர்களாக இருந்தார்களோ, அறிவின் நுண்பான் நுழைபுலம் பெற்றவர்களாக இருந்தார்களோ, அவர்களை பார்த்து ஐயர் என்று. இதுதான் ஐயர். இது தமிழர்களுக்கு உரியது. ஐயர் அவன் சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதத்தில் இதுக்கு வேறு சொல் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயருக்கு உனக்கு எப்படி வந்தது அந்த சொல், தமிழனுக்கு உரியது. ஐ என்ற வியப்பின் வெளிப்பாடாக வந்த உயர்வுக்காக வந்தது ஐயர். இவன் என்ன பண்ணா, நான் தான் உயர்ந்தவன் சொல்லிக்கிறதுக்காக அதையும் தனக்கு கபலீகரம் செய்து கொண்டான். எல்லாமே அபகரிப்பு தான். இந்த பயலுக்கு கிடைச்சது பூரா திருடுறது தான் வேலை. நான் கூட இந்த அரங்கத்தில் பேசியிருக்கேன், சமஸ்கிருதம் தமிழின் பிச்சை. அதை வச்சு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். தமிழ்லேருந்து பிச்சை எடுத்து உருவாக்குனது சமஸ்கிருதம்.
ஆங்கிலம் இருக்குது தெரியுங்களா? ஆங்கிலத்தில் 76% சொற்கள் தமிழ் சொற்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா இது கேள்விப்படும்போது என்ன மஞ்சள் வசந்தன் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், திருக்கு பிடிச்சிச்சான்னு கூட நீங்கள் உண்மை நான் சொல்ல. இங்கிலாண்டில் இருக்கிற லிங்குஸ்டிக்ஸ் அத்தாரிட்டிஸ் சொல்கிறான். இப்போ மார்க்கெட் யாராவது அது தமிழ் சொல்லுன்னா ஏற்றுப்பீங்களா நீங்கள்? இப்படி தான் வந்தது. மார்க்கெட் என்பது தூய தமிழ் சொல். நாம் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிறதுக்கு மாறுதல் என்று சொல்லுவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். இதை கொடுத்துட்டு அதை வாங்குவோம். பண்டமாற்று செய்வதற்கு மாறுதல் என்று பெயர். மாறுதல் நடைபெறக்கூடிய கடை, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குற மாறுதல் நடைபெறக்கூடிய கடை மாறு கடை. அந்த மாறு கடை இப்போ நம்ம குரோம்பேட்டைன்னா நம்ம ஆளுக்கு ஆங்கிலேயனுக்கு அது நுழையாது. குரோம்பேட்டை குரோம்பேட், சேத்பேட், சைதாப்பேட் அப்படிமா. அதே போல் கடை அவன் வாயில் நுழையில, மார்க்கெட் மார்க்கெட் ஆயிடுச்சு. இப்படி தான் சொல்கிறோம். 76% சொற்கள் ஆங்கிலத்தில். அதே போல் உலகத்தில் இருக்கிற பல மொழிகள் தமிழின் பிச்சை. இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இதெல்லாம் அரசாங்கம் இன்னும் செய்யணும். இப்போ கண்டுபிடிச்சி அறிவிச்சிருக்காங்க இல்லையா இரும்பு காலத்தை, அதை போல் இன்னும் எண்ணிலாவதெல்லாம் பிரமிடு தூய தமிழ் சொல் இங்கே பேசியிருக்காங்க. அதெல்லாம் நான் எகிப்தை ஆண்டவன் தமிழன், கிளியோபட்ரா தமிழ் பெண், கிளியோபட்ராங்கிற பேரே தமிழ். ஆஸ்திரேலியாவினுடைய சுசுமோ ஓனோ லிங்குஸ்டிக்ஸ் அத்தாரிட்டி அவன் சொல்கிறான், இது ஆஸ்திரேலியாங்கிற ஜப்பான், ஜப்பான் மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்தது. நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை. ஜப்பான் சுசுமோ ஓனோ அந்த அத்தாரிட்டி, அந்த லிங்குஸ்டிக்ஸ் அத்தாரிட்டி பேர். அவர் சொல்கிறார், எங்கள் ஜப்பானிய மொழி இதிலேருந்து வந்தது. எதுக்கு சொல்ல வர்றேன்? அவ்வளவு பெருமைக்கு உரிய நாம, எல்லாத்துக்கும் மூல வேர் நாம. எப்போவுமே ஒன்று யாருக்கு உரியது என்று பார்க்க வேண்டாம், வேர்ச்சொல் ஆய்வு பண்ணணும். வேர்ச்சொல்ல வெளியில் வந்துடும். ராஜாங்கிறான் தெரியுங்களா? இப்போ நேரம் தான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். ராஜா பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? சமஸ்கிருதம் போல தான் தெரியும். தூய தமிழ் சொல். இடவலம் மிரர் மெத்தடில் திருடுனது தமிழ்லேருந்து. எப்படி தெரியுங்களா? அரசன், அரசன் அது இப்போ வைக்க வேண்டாங்க. அரசன், நல்லா கவனிங்க. அரசன் அந்த முதல் 2 எழுத்தையும் இடவளமாக பெற்றிப்படுங்க. மிரர்னு ஏன் சொல்கிறான் தெரியுங்களா? கண்ணாடியில் பார்க்கும்போது இடம் வளமாகவும் வளம் இடமாகவும் தெரியும் இல்லையா? அப்படி மாற்றி போடுறது. அரசன் அது பெரட்டுங்க, ரா ஆ சா என்னன்னு வரும். அந்த முதல் எதை நெடிலாக்கிறது ரா, அந்த சானா இருந்தது பாருங்க ஜானா வாய்க்கிறது. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராஜன் அவன் பல யுக்திகளை கையாண்டு தான் சமஸ்கிருதத்தை உருவாக்குகிறான். எல்லாம் தமிழ்லேருந்து திருடினது. இப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுவான், சலம் ஜலம் அப்படின்னு சொல்வது சமஸ்கிருத சொல்லு, அது நம்மகிட்டே திருடினது. சல சலன்னு ஓடுறதுனால சலம். கிராமத்தில் இன்றைக்கும் போய் பாருங்க, சாமிக்கு இது வரும்போது போய் ஆற்றுல போய் சலம் திரட்டிட்டு வான்னு தான் சொல்லுவோம். சலம் தூய தமிழ்ச்சொல். ஜுரம்னு அவன் ஆக்கிட்டான், சுரம் தான் தமிழ்ச்சொல் தான் வேர்ச்சொல். அவன் அந்த ஜானாவை போட்டு சமஸ்கிருதமாக அவன் மாற்றிக்கிட்டான். திருட்டு வேலை இதெல்லாம். அப்போ எல்லாமே நம்மகிட்ட இருந்து களவாடப்பட்டது. இவன் நம்ம ஆள் இது தெரியாமல் நம்ம தமிழ் பண்டிதெல்லாம் இருக்காங்க பாருங்க, இவன் அதை தமிழ் படுத்துறான். ராசா சுரம் ஏன்னா இங்கேருந்து போச்சுரா, இது நீ கரெக்டாக சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவன் சொல்ல எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இவர் மாதிரி கால்டுவெல் மாரி. திராவிடம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டுங்கிற. தமிழ் திரமிழ திரவிட திராவிடான்னு வந்தது. அச்சா தேவநேய பாடல் இது அவர் தேவநேய பாடல் சொன்னதோடு இல்லை, நான் ஆய்வின்படி சொல்லுகிறேன். எந்தெந்த காலகட்டத்தில் தமிழ் என்பது இப்படி திரிஞ்சு திராவிடம்னு மாறிச்சுன்னு நான் எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமாக திரிஞ்சு 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 வந்தது.
அது தேவனைய இவர் கால்டுவெல் நிறைய தமிழுக்கு பணி செஞ்சுருக்கிறார். தப்பு செஞ்சால் தப்பு தானே அது. அதுக்காக கால்டுவெல் நல்லது பண்ணினாருங்கிறதுக்காக அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் பெரியார் சொன்னாலும் தப்பு தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்படி தான் சொல்லியிருக்கிறார் பெரியார். நான் சொல்றது சரிதானே? அப்ப ஐயர் என்று சொல்லக்கூடியது அந்த வியப்பின் சான்றோர்களை குறித்தது. அது எந்த ஒரு ஜாதிக்காரனுக்குரியது இல்லை. எந்த இடத்தில் இப்போ ஐயா ஒரு அதிகாரிக்கு எழுதுறோன்னா உயர்ந்தவர் அப்படிங்கிறது தான். ஆக இந்த சொற்கள் எல்லாமே தமிழர்களுக்கு உரியவை. இது பார்ப்பனர்களால் தனக்கென களவாடப்பட்டு விட்டது. திருடிட்டு போயிட்டு இருக்கான். எதுவும் அவனுக்கு உரிமையானது அல்ல. ஆக பிராமணன் என்ற சொல்லினுடைய உண்மை அதுதான். அவன் கதை எழுதி புராணம் எழுதி அதை பின்னால் தனக்கு எது இழிவு என்று நினைத்ததோ சமுதாயம் அதை தனக்கு பெருமையாக ஆக்கி கொள்ளுதல். இப்போ கலப்பில் பிறந்தான்னா ஒரு மாதிரி தானே. ஆனால் பிராமணன் முகத்தில் பிறந்தோன்னா நிமிந்துட்டான் பாருங்க. ஒரு 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 உல்டா பண்ணி நிமிந்துட்டான் பாருங்க. இப்படித்தான் அந்தணர் என்பதை பிராமணன் மாற்றி அதையும் ஸ்வீகாரம் பண்ணிட்டான். இப்படித்தான் நம்மிடம் இருந்த நல்ல மரபுகள், பண்பாடுகள், நல்ல கூறுகள் நம்ம மொழியை கெடுத்துட்டானே எவ்வளவு. இப்போ இந்த மட்டும் உள்ள நுழைஞ்சு இந்த சான்ஸ்கிரிட்னு இவன் இடைக்காலத்தில் புஷ்யமித்திர சுங்கன் காலத்தில் உருவாக்கினான் பாருங்க. அந்த சான்ஸ்கிரிட்லாம் கலக்காமல் இருந்ததுன்னா தேர் இஸ் நோ மலையாளம், தேர் இஸ் நோ கன்னடம், தேர் இஸ் நோ தெலுங்கு, எந்த மொழியுமே கிடையாது. நான் இதுக்காகவே நார்த் இந்தியாவில் போய் ஆய்வு பண்ண இப்போ எனக்கு 1 மணி நேரம் கரெக்டாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு பகுதியாக போனேன். கிருஷ்ணன் பிறந்த இடத்துலேருந்து மதுராவிலேருந்து ஒவ்வொரு உத்தரப்பிரதேசம்லாம் போய் ஆய்வு பண்ணேன். அங்கே வாழக்கூடிய மக்கள் கிராமப்புறத்தில் அத்தனை பேரும் சுத்த தமிழன், எல்லாம் திராவிடன். இன்னைக்கு அந்த ஹிந்தி பேசுறதுனால அவன் வேற ஆளா தெரியிறானே தவிர மொழியால் தெரிஞ்சது. இப்போ பாருங்க 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர் இஸ் நோ மலையாளம் மட்டால். மலையாளம் என்பது இளங்கோவடிகள் எதில் எழுதினார்? மலையாளத்தில் எழுதினார் சிலப்பதிகாரம். தூய தமிழர்கள் வாழ்ந்த பகுதி சேர நாடு. அவன் அழகாக போய் அதிகமாக நுழைஞ்சது அங்கே தாங்க நுழைஞ்சிட்டான். தமிழ்நாட்டை விட தமிழ்நாடு கொஞ்சம் ஒதுங்கி போச்சு. முதல்ல தெலுங்கை ஆந்திராவை ஸ்பாயில் பண்ணோம், அடுத்தது கன்னடத்தை ஸ்பாயில் பண்ணோம், அடுத்தது கடைசியாக போய் நுழைஞ்சது கேரளா. அவன் போன இடம்லாம் நம்ம பண்பாடு நாகரிகம் அத்தனையும் எல்லாம் போச்சு. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த சொற்களினுடைய உண்மை இதுதான். நாம் வாழ்ந்தது இப்படித்தான், நாம் கெட்டதும் இப்படித்தான். எனவே இனப்பகையை கண்டறிந்து இன மீட்சிக்கு நாம் வழிகாண வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.